குழந்தைய ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணுமா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணுமா, இல்லை தமிழ் மீடியத்தில் சேர்க்கலாமா, இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கலாமா, சிபிஎஸ்சி போமா, ஸ்டேட் போர்டு போயிடலாமா, எங்கே படிக்க வைக்கலாம், அவங்கள மாதிரி சாதிக்கணும், இவங்கள மாதிரி சாதிக்கணும், அவனை மாதிரி இவன் இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்லாம் கவலைப்படுறீங்களா? உங்களுக்கான விழிப்புணர்வு காணொளி தான் இது. ஹாய் ஹலோ வணக்கம், கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. ஒரு இடத்துட்ட ஒரு போட்டி நடக்குது. பலூன் யார் பெருசாக ஊதுறாங்களோ அவங்களுக்கு சிறந்த பரிசு கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. நிறைய பேர் பலூன் ஊதுறாங்க. அதில் ஒரு பையன் மட்டும் இதுக்கு மேலே ஊதக்கூடாதுன்னு நூல் போட்டு கட்டிட்டான். அவனை விடவும் பெருசாக ஊதணுங்கிறதுக்காண்டி நிறைய பேர் ஊதுறாங்க. பலூன்லாம் வெடிச்சிருது. குறிப்பிட்ட நேரம் முடிஞ்சிருது. அந்த ஃபஸ்ட்டு நூல் போட்டு கட்டினான்ல அவன் தான் வெற்றி பெறான். அவனுக்கான பரிசும் கொடுக்குறாங்க. இப்போது சுற்றி இருக்கிறவங்களும் இதுக்கு மேலே ஊதக்கூடாதுன்னு நினச்சி கயிறை போட்டு கட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவனை விட பெருசாக ஊதுனவங்க கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க இன்னும் பெருசான்னு போனதுனால தான் அவங்களாம் தோல்வியானாங்க. நம்ம லைஃப்பில் எது எல்லைங்கிறது தெரியும், எது நம்மளால் முடியுங்கிறது தெரியும். அதை விட்டுட்டு நம்மளால் முடியாதது அப்படின்னு இருக்கும்போது அதில் போய் நம்மளோட டைமையும் நம்மளோட வாழ்க்கையும் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்காது. ஆனால் சிறப்பான திறமை ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது படிப்புலேயும் இருக்கும். இப்போ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட 30 வருஷம் கழித்து போய் நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தியம்மா, உன் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. அந்த பொண்ணு நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததுனால எந்த கஷ்டமும் படலை அப்படின்னு சொல்லுமா? இல்லவே இல்லை. நிறைய கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதெல்லாம் தான் பகிர்ந்துக்குவாங்க. அப்போது ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரதுனால எந்த பயனும் கிடையாது. நீங்கள் புரிஞ்சு படித்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய அரசு தேர்வுகளாக இருக்கட்டும், நிறைய எக்ஸாமாக இருக்கட்டும், ஈஸியாக பாஸ் ஆகிடுவீங்க, அடுத்தடுத்து போவீங்க. அதை விட்டுட்டு மனப்பாடம் பண்ணி சில ஸ்கூல்லலாம் இருக்குது, இதை படித்தா நீ பாஸ் ஆகிடலாம், இதை மட்டும் படிங்கன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவாங்க. நமக்கு அப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற டீச்சரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் லைஃப்னு வரும்போது தான் அந்த டீச்சரை எதிரியாக இருப்பாங்க. நிறைய பாடங்களில் படித்தாதான் நம்மளோட பிரெயினுக்கு நிறைய இது படிக்க தான் கற்றுக்கிற திறனும் அதிகமாகும். இல்லை இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாங்கல்ல, அதை மட்டும் படிக்கிறதுனால அது மட்டுமே நம்ம வாழ்க்கையில் வரும்னா இல்லவே இல்லை. நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். நீங்கள் தான் சொன்னீங்க பெருசாக ஊதுனா பலூன் வெடிச்சிருமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அடுத்தவனை போல் நீங்கள் வாழாதீங்கன்னு தான் சொன்னேன் ஒழிய உங்களுக்கான எல்லை உங்களுக்கு தெரியும் தான் நான் அதில் சொன்னேன். புரிஞ்சு படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கலையா, உங்கள் குழந்தையால் படிக்க முடியல, ஸ்போர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, தயவு செஞ்சு அதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அந்த குழந்தை எதுக்கு ஆசைப்படுதோ அதை ஆக்குங்க. அந்த குழந்தைக்கு புரிய வைங்க, இதான் வாழ்க்கைன்னு. அந்த குழந்தைய அடிக்கிறதுனாலையோ இல்லை நீ அவனை மாதிரி இருக்கணும் இவனை மாதிரி இருக்கணும்னு வற்புறுத்துறதுனாலையோ அந்த குழந்தையோட லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையை ரசித்து வாழ விடுங்க. நீங்களும் ரசித்து வாழுங்கள். வாழ்வது ஒரு வாழ்க்கை. திருப்பி இதே பேரில் இதே மாதிரி இதே இடத்துல பிறப்பீங்கன்னா இல்லவே இல்லை. இப்போ இருக்கிற வாழ்க்கை தான் நமக்கு. அப்போது நீங்கள் இந்த நேரத்தை சந்தோஷமாக செலவிடுங்கன்னு இந்த கதை மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.